எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் 8th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4. இதில் மொத்தம் 50 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள். பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள் இரும்பு மற்றும் எஃகு. அடுத்து இரண்டாவது கேள்வி, கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு நியோடிமியம், அதாவது நியோடைமியம், அதான் நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு. அடுத்து, ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் ஒன்றோடொன்று கவரும். அடுத்து, கற்பனையான புவி காந்தப்புலம் எந்த வடிவத்தினை போன்றது? கற்பனையான புவி காந்தப்புலம் எந்த வடிவத்தினை போன்றது? சரியான விடை சட்டகாந்தம். சட்டகாந்தம். அடுத்தது, எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம். எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். அடுத்து, காந்த ஊசி. காந்த ஊசி அதாவது மேற்கண்ட அனைத்தும் பயன்படுகிறது. என்னென்ன ரொம்ப முக்கியம், காந்த விசை கோடுகளை வரைய, காந்த புலத்தின் திசையை அறிய, கடல் பயணத்திற்கு காந்த ஊசி பயன்படுகிறது. அடுத்து, எளிதாக சுழலும் வகையில் கிடைமட்ட தளத்தில் மிகச்சிறிய காந்தம் ஒன்று அதன் மையத்தில் உள்ளதை டேஸ் என அழைக்கிறோம். இதுக்கு சரியான விடை ஏ மற்றும் பி, அதாவது காந்த திசை காட்டி காந்த ஊசி. அடுத்து எட்டாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த காந்தங்கள் பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தங்களாகும்? இதுக்கு சரியான விடை நியோடிமியம். அடுத்து, காந்தப்புல வலிமையின் எண் மதிப்பானது புவி பரப்பின் நெடுக்கத்தில் 25 to 65 மைக்ரோ டெஸ்லாவாக இருக்கும். அடுத்து 10வது கேள்வி, குளிர்பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட, குளிர்பதனி காந்தமானது புவி காந்தத்தை விட 20 மடங்கு திறன் கொண்டதாகும். 20 மடங்கு திறன் கொண்டதாகும். அடுத்து, ஒவ்வொரு துகளும் ஒரு அங்குல நீளத்தில், ஒவ்வொரு துகளும் ஒரு அங்குல நீளத்தில் 20 மில்லியனில் ஒரு பங்கு கொண்ட சிறிய சட்டகாந்தமாகும். அடுத்து 12வது கேள்வி, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு பாருங்க. கூற்று என்ன கொடுத்துருக்குறாங்க, இரும்பு துருவல்களின் செறிவு காந்த துருவ பகுதிகளில் அதிகம். காரணம், காந்தங்கள் மிகவும் கூர்மையானவை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறு. அடுத்து 13வது கேள்வி, அதே மாதிரி கூற்றும் காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று என்ன, புவியின் காந்தப்புலம் அதன் உள்ளகத்தில் உள்ள இரும்பினால் உருவாகிறது. காரணம், உயர் வெப்பநிலையில் ஒரு காந்தமானது அதன் காந்த பண்பினை இழக்கும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. அடுத்து 14வது கேள்வி, மேக்னடைட் இரும்பின் ஒரு ஆக்சைடு தாது, அதன் வாய்ப்பாடு Fe3O4, அதாவது இரும்பின், இது இரும்பின் ஒரு ஆக்சைடு தாது, அதன் வாய்ப்பாடு Fe3O4. காரணம், மேக்னடைட் அதிகமான காந்த பண்பினை பெற்றிருக்கவில்லை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறு. அடுத்து 15வது கேள்வி, கூற்று காரணம். கூற்று என்ன, பொதுவாக இரும்பு அல்லது எஃகு உலோக கலவைகளை மின்முறையில் காந்தமாக்கி தயாரிக்கப்படுகின்றன. காரணம், மேலும் மேக்னடைட் அல்லது செயற்கை காந்தங்கள் கொண்டு காந்த பொருளை அளிக்கும் போது இவ்வகை காந்தங்கள் உருவாகின்றன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணமாகி இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து
காந்தத்தின் வலிமை அதன் முனைகளில் அதிகம். காந்தத்தின் வலிமை அதன் முனைகளில் அதிகம். அடுத்து 17வது கேள்வி. ஒரு காந்தம் இரு முனைகளை கொண்டது. அடுத்து மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் டைனமோ. அடுத்து கனமான இரும்பு பொருள்களை உயர்த்த பயன்படுவது மின்காந்தங்கள். அடுத்து தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் புவியின் வட தென்முனைகளை நோக்கி இருக்கும். தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் வட தென்முனைகளை நோக்கி இருக்கும். அடுத்து 21வது கேள்வி. காந்த பண்புகளை விவரிக்கும் இயல்பியலின் பிரிவுக்கு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை காந்தவியல். அடுத்து 22வது கேள்வி. சீனர்கள் காந்தத்தினை திசைகாட்டியாக பயன்படுத்தி எளிமையாக நீண்ட தூர கடல் பயணத்தினை செய்துள்ளனர். அடுத்து 23வது கேள்வி. மெக்லிவ் தொடர்வண்டியின் வேகம் தோராயமாக 500 km/மணி என்பதனை எட்டியுள்ளது. அடுத்து காந்தப்புலத்தினை காந்த ஊசி உதவியுடன் வரைய முடியும். அடுத்து மேக்ஸ்ட்ரைப் என்பது இரும்பு காந்த துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலம் ஆகும். அடுத்தது பின்வருவனவற்றுள் எது வான்பொருள்? இவை அனைத்தும் சூரியன், சந்திரன், விண்மீன்கள் ஆகிய அனைத்தும் வான்பொருள். அடுத்து மங்கள்யான் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பப்பட்டது. அடுத்து இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது ஜெனரல் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸ் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இது முக்கியம். அதாவது சந்திரயான் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் 2008 அக்டோபர் 22. அடுத்து சிவப்புக்கோள் என்று அழைக்கப்படுவது செவ்வாய் சிவப்புக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம் நியூட்டனின் மூன்றாம் விதி. அடுத்து 31வது கேள்வி. கிரையோஜெனிக் எரிபொருள் மிக குறைந்த வெப்பநிலையில் சேகரித்து வைக்கப்படும். அடுத்தது நாசாவின் அப்போலோ 8 திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. அடுத்தது சீனாவின் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அடுத்தது இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை 1975ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தியது. இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டாவை 1975ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தியது. அடுத்தது சந்திராயன் 1 திட்டமானது 312 நாட்கள் செயல்பட்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளில் 95% முடிக்கப்பட்டது. அடுத்தது செவ்வாய் தன் அச்சில் 24 மணி 37 நிமிடம் தன்னைத்தானே சுற்றி வருகிறது. அடுத்து 37வது கேள்வி. கல்பனா சாவ்லா விண்வெளியில் பூமியின் 252 சுற்றுவட்ட பாதையில் 10.4 மில்லியன் மைல்கள் பயணம் செய்துள்ளனர். அடுத்தது 38வது கேள்வி. விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு வானியல். அடுத்தது சூரியன் பால்வெளி விண்மீன் திரளை சார்ந்தது. அடுத்தது 40வது கேள்வி. செவ்வாய்க்கோள் 687 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது. அடுத்தது பிற கோள்களுக்கு விண்கலனை அனுப்பிய முதல் இந்திய விண்வெளி திட்டம் மங்கள்யான். பிற கோள்களுக்கு விண்கலனை அனுப்பிய முதல் இந்திய விண்வெளி திட்டம் மங்கள்யான்.
அடுத்தது நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அடுத்து இயற்கையில் பூமிக்கென உள்ள ஒரே துணைக்கோள் சந்திரன். அடுத்தது 44வது கேள்வி தொடக்கத்தில் மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு ராக்கெட்டுகள் உருவாக்கப்பட்டன. அடுத்தது 45வது கேள்வி கட்டமைப்பு அமைப்பில் எடை குறைந்த டைட்டானியம் அல்லது அலுமினியம் பொருட்களால் ராக்கெட் உருவாக்கப்படுகின்றன. அடுத்தது கலாம்சாட் என்பது 64 கிராம் மட்டுமே எடை கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் ஆகும். கலாம்சாட் என்பது 64 கிராம் மட்டுமே எடை கொண்ட உலகின் மிகச்சிறிய செயற்கைக்கோள் ஆகும். அடுத்தது சந்திராயன் 1 புகைப்பட கருவி மூலம் 75 நாட்கள் எடுக்கப்பட்ட 40,000க்கும் மேற்பட்ட படங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டன. அடுத்து வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் பாதரசம். அடுத்து எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை? இதுக்கு சரியான விடை பாதரசம். அடுத்து பாதரசத்தின் குறியீடு Hg. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் 8th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜெனரல் ஸ்டடீஸ் 8th சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 4க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.